ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு தொகுப்பு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு தீபாவளி அன்று கிடைக்க போகுது. முதல்வர் அவர்கள் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எப்போ அதற்கான டோக்கன் வழங்கப்படுகிறது, டோக்கன் கொடுக்க போகிறாங்களா இல்லை டைரெக்டாக அக்கௌண்ட்டில் கொடுக்க போகிறாங்களா, அதற்கப்புறம் இதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, பிஹெச்எஸ் அட்டைதாரர்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அட்டைதாரருக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்டேட், தீபாவளி பரிசு தொகுப்பாக எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு வராங்க. ஏன், எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தேர்தல் என்றாலே நிறைய பேர் நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சா இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்ட்டு. அதே போல் தான் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வரக்கூடிய வாக்குறுதிகள் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கமாக கொடுக்கப்படும். அதாவது பணமாக கொடுக்கப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பணமாக கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான நடைமுறைகள் பண்ணிட்டு வராங்க, முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு வராங்க, அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்களில் டோக்கன் வழங்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பை அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய வரியை குறைச்சிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு போனஸாக 5000 ரூபாய் தமிழக அரசு வழங்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. அதாவது தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு முன்னதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் ரொக்க போனஸ் வழங்கும் தமிழக அரசு தயாராகி வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் அதையுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொக்க பணம் அப்படின்றது கன்ஃபார்மாக உண்டுங்க. கன்ஃபார்மாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இன்று அல்லது நாளைக்குள்ளே டோக்கன் வழங்குவாங்க. இந்த திட்டத்தில் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாட உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்றத முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாதந்தோறும் வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை அதையுமே பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி வரும் ஜனவரி மாதங்களிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புக்காக ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக இன்னும் 1 இல்லை 2 நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச்எஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் அன்ன யோஜனா ரேஷன் அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் பிஹெச்எஸ்ஏ, இந்த மாதிரி 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க போகிறாங்க. இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்போ வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா
கொடுக்கலாம். ஸோ அதற்கான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்து வரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்காக கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 10,000 கோடி வந்து செலவாகுது. ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 5,000 வீதம் 10,000 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5,000 ரூபாய் பரிசு தொகுப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கவலையப்படாதீங்க. பரிசு தொகுப்பு மட்டும் இல்லாத வேட்டி, சேலை மற்றும் தீபாவளிக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் ரேஷன் அட்டைதாரர்களை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதற்கான முன்னேற்பாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வருது. எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்தெந்த கிராமங்களுக்கு எப்போ வழங்கப்படும், கிராம வாரியாக தான் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய அருகாமையில் உள்ள ரேஷன் அட்டையில் ரேஷன் கார்டு ரேஷன் கடைகளில் தான் வந்து நீங்கள் இந்த பரிசு தொகையும் பரிசு தொகுப்பும் நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரிதான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ இல்லைருந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதற்கான முன்னேற்பாடுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துட்டு வந்தது. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடைகள்லேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு தீபாவளி பரிசையும் அதோடு கூட தீபாவளி ரொக்க பணத்தையும் கொடுப்பதற்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.